அனைவருக்கும் வணக்கம். பாரதம் தொடர்பிலான மற்றொரு தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன். யுனெஸ்கோ பாரம்பரிய சின்ன அங்கீகாரத்திற்கான உத்தேச பட்டியலில் புதிதாக 6 இந்திய வரலாற்று சின்னங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் யுனெஸ்கோ அமைப்பு உலகம் முழுவதும் உள்ள பாரம்பரிய சின்னங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி வருகின்றது. அதன் அடிப்படையில் வனம், மலை, ஏரி, பாலைவனம், நினைவு சின்னம், கட்டிடம் உள்ளிட்டவற்றுக்கு பாரம்பரிய சின்னம் அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது. தற்போதைய நிலையில் யுனெஸ்கோ அமைப்பால் உலகம் முழுவதும் 1223 பாரம்பரிய சின்னங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் இந்தியாவில் மட்டும் 43 பாரம்பரிய சின்னங்கள் காணப்படுகின்றன. கடந்த 1998ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை 56 இந்திய வரலாற்று சின்னங்களுக்கு அங்கீகாரம் கோரப்பட்டு நிலுவையிலே இருக்கின்றன. இவை யுனெஸ்கோவின் உத்தேச பட்டியலில் உள்ளன. இந்த சூழலில் புதிதாக 6 இந்திய வரலாற்று சின்னங்களும் தற்போது உத்தேச பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள 6 சின்னங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயலாம். முதலாவதாக தெலுங்கானாவின் நாராயணன்பேட்டை மாவட்டம் முதுமல் பகுதியிலே சுமார் 1200க்கும் மேற்பட்ட பெருங்கற்கால நெடுங்கற்கள் உள்ளன. இது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்ன அங்கீகாரத்திற்கான உத்தேச பட்டியலில் முதலாவதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சத்தீஸ்கரில் உள்ள காங்கேர் தேசிய பூங்காவும் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்ன அங்கீகாரத்திற்கான உத்தேச பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக பல்வேறு மாநிலங்களில் அமைந்துள்ள அசோகர் கால கல்வெட்டுக்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. நான்காவதாக மத்திய பிரதேசத்தின் முரைனா மாவட்டத்தில் அமைந்துள்ள சவசத் ஜோகினி கோவில்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. ஐந்தாவதாக வடமாநிலங்களில் அமைந்துள்ள குப்தர் கால கோவில்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பண்டேலே கோட்டைகள் ஆகியவையும் யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.